நகரம்னு மதுரைக்கு பேரு. ஏன் தூங்கா நகரம்? எப்ப போனாலும் மக்கள் கூட்டம் கூட்டமா இருப்பாங்கன்றதுனாலயா? இல்லை. இந்த மதுரைக்கு என்ன சிறப்பு தெரியுமா? மதுரையை பார்க்காதவன் மாப்பாவினாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? நம்முடைய அன்னை மீனாட்சி அம்மை திருமணத்திற்கு முன்பே ஒரு நாட்டை ஆட்சி செய்தார். அதனாலதான் அந்த நாட்டுக்கு பேரு கன்னி நாடுன்னு பேரு. இன்னைக்குதான் கல்யாண மேடையில மாப்பிள்ள நடனம் ஆடுறதெல்லாம் நம்ம ட்ரெண்டிங்னு வச்சிருக்கிறோம். ஆனா சிவபெருமானே மீனாட்சி திருக்கல்யாணம் அன்னைக்கு மன கோலத்துல மாப்பிள்ள கோலத்துல இருக்கும் போதே பதஞ்சலிக்காகவும் வியாக்கிரபாதருக்காகவும் நடனம் ஆடினாராம். அவர் எப்படி ஆடினார் அப்படின்றத இந்த பாட்டு சொல்லுது பாருங்க. மதுரை எப்படிப்பட்ட ஊர் அப்படின்றத ரொம்ப அழகா ஒரு பாட்டு சொல்லுது. வாழை வடக்கிலும் வான்முகில் மேற்கிலும் கரும்பும் இளநீரும் கண் திறந்து மடைப்பாயும் கட்டு களம் காணும் கதிர்வுளக்கு நெல் காணும் அரித்தால் அறிந்து வர மறுத்தால் பயிராகும் அரித்தாலின் கீழாக ஐங்கலத்தின் கூடுகட்டும் மார்முட்டும் தாளாகும் வான்முட்டும் போராகும் மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை. அதுதான் மதுரையினுடைய சிறப்பு. இந்த மதுரையை ஆட்சி செய்த மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள். அவங்க வேப்பம்பூ மாலை அணிவார்கள். அதனால தான் மீனாட்சி கல்யாணத்தில் இன்னைக்கும் சொக்கநாதர் ரொம்ப அழகாக வருவார். வழக்கமாக சிவபெருமன் எப்படி இருப்பார்? புலித்தோல் அணிஞ்சிருப்பார், விபூதி பூசி இருப்பார், கழுத்தில் பாம்பு வச்சிருப்பார். ஆனால் சொக்கநாதர் சொக்க வைக்கும் அழகை உடைய அந்த சிவபெருமான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் அன்னைக்கு அழகா பட்டாடை அணிந்து நிறைய தங்க ஆபரணங்கள்லாம் அணிஞ்சிட்டு வருவார். அதில் ரொம்ப முக்கியமானது வேப்பம்பூ மாலை அணிந்திருப்பார். மதுரையை பற்றி புறநானூறு தமிழ் கெழு கூடல் நன்கோல் வேந்தே அப்படின்னு சொல்லுது. வழக்கமாக மன்னர்கள் கையில் இருக்கிறத நம்ம செங்கோல் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆனால் மதுரையை ஆட்சி செய்த பாண்டிய மன்னர்கள் கையில் இருப்பதை செங்கோல் அப்படின்னு சொல்லாமல் நன்கோல் என்று நம்முடைய சங்க இலக்கியம் குறிப்பிடுகிறது. காரணம் என்ன தெரியுமா? மதுரையை ஆட்சி செய்த பாண்டிய மன்னர்களுடைய செங்கோல்ல 4 பொருட்கள் இருந்ததாம். ஒன்று தூத்துக்குடி முத்து. பாண்டி நாடு முத்துடைத்து. பாண்டிய நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்கள் செங்கோல்ல முத்து இருந்ததாம், தூத்துக்குடி முத்து. அடுத்து பொதிகை மலையிலிருந்து கிடைத்த சந்தனம். அடுத்து அழகான முரசு. இந்த 3 பொருட்கள் மட்டுமே இருந்தால் அது செங்கோலாக இருந்திருக்கும். இந்த 3ஓடு சேர்த்து 4ஆவதாக ஒரு பொருள் இருந்தது. அது தமிழ். தமிழ் பொருந்திய செங்கோல் என்பதால் அதை நம்முடைய சங்க இலக்கியம் நன்கோல் என்று குறிப்பிடுகிறது. நல்ல முறையில் ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்கள் இருந்த நாடு பாண்டிய நாடு. அங்கேதான் சிவபெருமான் 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தி காட்டினார். ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு வரார். மதுரையை பார்த்து ரொம்ப அழகா பாடுறார். ஞானசம்பந்த பெருமானை மதுரையில் இருப்பவர்கள் எப்படி பார்த்தார்கள்னு சேக்கிழார் பாடுறார். ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை வானத்தின் மிசையன்றி மண்ணில் வளர்மதி கொழுந்தை தேனக்க மலர்கொன்றை செஞ்சடையார் சீர்தூக்கும் கானத்தின் எழுப்பிறப்பை கண்களிப்ப கண்டார்கள். அந்த ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு வருகிறார். சொக்கநாதராக சிவபெருமான் அருள்பாலிக்கிற தலம். ரொம்ப அழகா அந்த மதுரையை பற்றி பாடுகிறார். மங்கையர் கரசி வளவர்கோன் பாவை வரிவலை கைமடம் மாணி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கழல் உருவன் பூத நாயகன் நாள் வேதமும் பொருட்களும் அருளி அங்கையர்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆளவாய் ஆவதும் இதுவே. நாம இன்னைக்கு மீனாட்சி கோவில்னு சொல்றோம். ஆனா அதற்கு உண்மையான பேர் என்ன? அம்பிகைக்கு என்ன பேர்? குமரகுருபரர் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் பாடினாரே, அதுல அவர் அங்கையர்கண்ணி அப்படின்னு தான் சொல்றார். மீன் போன்ற கண்களை உடையவள் அன்னை மீனாட்சி. தூங்கா நகரம்னு மதுரைக்கு பேரு. ஏன் தூங்கா நகரம்? எப்போ போனாலும் சாப்பாடு கிடைக்குன்றதுனாலயா? எப்போ போனாலும் மக்கள் கூட்டம் கூட்டமாக இருப்பாங்கன்றதுனாலயா? இல்லை. ஸ்பரிச தீட்சை, ஸ்மரண தீட்சை, நயன தீட்சை என்று 3 வகை தீட்சை உண்டு. அதிலே நயன தீட்சை என்பது மீன் தன்னுடைய பார்வையாலேயே குஞ்சுகளை பொறித்து பாதுகாக்கும்.
அப்படி அன்னை மீனாட்சி தூங்காமல், எந்நேரமும் தூங்காமல், கண் இமை மூடாமல் உலகெங்கும் இருக்கக்கூடிய தன்னுடைய பக்தர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறாள். அதனாலதான் மதுரைக்கு தூங்கா நகரம்னு பேரு. அங்கே இருக்கக்கூடிய அம்பிகை தூங்காமல் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறாள். இந்த மதுரைக்கு என்ன சிறப்பு தெரியுமா? மதுரையை பார்க்காதவன் மாப்பாவினாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? ஒருத்தன் வாழ்க்கையில எவ்வளவுதான் பாவம் பண்ணியிருந்தாலும் மதுரைக்கு வந்து சொக்கநாதரையும் மீனாட்சி அம்மனையும் வணங்கினால் அவனுடைய பாவம் நீங்கும். அதனால் மதுரையை பார்க்காதவன் மாப்பாவின்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் சிவபெருமானுடைய கோவில்களில் 6 ஆதார தலங்கள் உண்டு. மூலாதாரம் திருவாரூர், சுவாதிஷ்டானம் திருவானைக்காவல், மணிப்பூரகம் திருவண்ணாமலை, அநாதகம் சிதம்பரம், விசுத்தி காலத்தி, ஆக்ஞை காசி. இந்த 6 கோவில்களும் 6 ஆதார தலங்கள். நம்முடைய உடம்புலையும் 6 ஆதாரங்கள் உண்டு, 6 சக்கரங்கள் உண்டு. இந்த 6 சக்கரங்களுக்கு மேலே ஒரு இடம் உண்டு. அதற்கு துவாத சாந்த பெருவழி என்று பெயர். மதுரை தான் துவாத சாந்த பெருவழி என்று நம்முடைய புராணம் குறிப்பிடுகிற ஊர். பாண்டிய நாட்டுக்கு கன்னி நாடுன்னு பேர். இந்த உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டு ராணியை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏன் அவங்க ராணியா இருப்பாங்க தெரியுமா? ராஜாவின் மனைவி என்பதால் ராணி. ராஜாவுக்கு பொண்ணா இருந்தால் இளவரசி தான். எப்போ அவங்க ராணி ஆவாங்க? ஒரு ராஜாவை திருமணம் செய்து கொண்டு ராணி ஆவார்கள். ஆனால் மதுரையில் மட்டும்தான் நம்முடைய அன்னை மீனாட்சி அம்மை திருமணத்திற்கு முன்பே ஒரு நாட்டை ஆட்சி செய்தாள். அதனால தான் அந்த நாட்டுக்கு பேரு கன்னி நாடுன்னு பேரு. பாண்டியன் நாட்டினுடைய பெயர் கன்னி நாடு. திருமணத்திற்கு முன்பே ஒரு பெண் பட்டத்தரசியாக, ராணியாக அரசாட்சி செய்த ஊர் மதுரை. இவ்வளவு சிறப்புமிக்க மதுரையில் சித்திரை திருவிழா என்பது மிக மிக முக்கியமான திருவிழா. அது ஏதோ ஒரு கோவில் திருவிழா கிடையாது. மதுரையினுடைய சித்திரை திருவிழான்றது அந்த கோவிலில் ஒரு விசேஷம், இந்த கோவிலில் ஒரு விசேஷம், அப்படி கிடையாது. அது தமிழர்களின் பண்பாட்டு திருவிழா. ஐயா தோ பரமசிவன் அவர்கள் அழகர் கோவில் என்றே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கிறது. இந்த திருவிழாக்கள் எல்லாம் எப்படி நம்முடைய பண்பாட்டை பிரதிபலிக்கின்றன என்று சொல்லக்கூடிய அற்புதமான புத்தகம் அந்த புத்தகம். சித்திரை திருவிழா மொத்தம் 12 நாட்கள் நடைபெறக்கூடிய திருவிழா. இப்போதான் நம்ம சித்திரை திருவிழான்னு வச்சிருக்கோமே தவிர, ஆரம்ப காலத்தில் தை மாசத்துல திருக்கல்யாணம், மாசி மாசத்துல தேரோட்டம், சித்திரை மாசத்துல அழகர் ஆத்துல இறங்குற நிகழ்வு, இப்படி தனித்தனியாக தான் நடந்துட்டு இருந்தது. சித்திரை மாசம் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு நிறைய பேர் வராங்க, ஆனால் திருக்கல்யாணம் தேரோட்டத்துக்கு நிறைய பேர் வரதில்லையே, ஏன் அப்படின்னு யோசிக்கும் போது அது அறுவடை காலம், அதனால மக்களால் வர முடியல என்பதால் இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து பிற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது தான் சித்திரை திருவிழா. இப்போ நம்ம காலத்தில் மதுரை சித்திரை திருவிழா என்பது மொத்தம் 12 நாட்கள் நடைபெறக்கூடிய திருவிழா. முதல் நாள் கொடியேற்றம் நடக்கும். ஒவ்வொரு நாளும் சோமசுந்தரரும் அன்னை மீனாட்சியும் ஒவ்வொரு வாகனத்தில் எழுந்தருள்வார்கள். 8ஆம் நாள் மிக மிக முக்கியமான நாள். அன்னை மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும். 9ஆம் நாள் அவர் திக்விஜயம் செல்வார். 10ஆம் நாள் அன்றைக்குத்தான் மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாணம் நடக்கும். சித்திரை திருவிழா என்பது மொத்தம் 12 நாட்கள் நடைபெறக்கூடியது. அதிலே 10ஆம் நாள் திருக்கல்யாணம் நடக்கும். 11ஆவது நாள் தேரோட்டம் நடக்கும். அந்த தேருக்கு என்ன பேருனா சப்தாவர்ண சப்பரம்னு பேர். 7 வகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சப்தாவர்ண சப்பரத்தில் அம்பாளும் சுவாமியும் எழுந்தருள்வார்கள். 12ஆவது நாள் இந்திரனுக்கு சாப விமோச்சனம் கொடுக்கக்கூடிய நிகழ்வு நடைபெறும். இதற்கு இடையில் சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்றைக்கு வைகை ஆற்றில் அழகர் எழுந்தருள்வார். இதுதான் நம்முடைய சித்திரை திருவிழா. இன்னொன்று நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, அம்மா நாங்கள் நேரில் கூட போய் பார்த்தோம், சிவபெருமான் பக்கத்தில் ஒரு அம்பாள் இருக்காங்க, கூடவே இருக்கிறாங்க, ஆனால் மீனாட்சி அம்மன் தனியாக தானே இருக்கிறாங்க, அப்போ சிவபெருமான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் யார் அப்படின்னு நிறைய பேர் அவங்க சந்தேகத்தை கேட்டிருக்கிறாங்க. பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அந்த அம்பாளுக்கு என்ன பேர் அப்படின்னா பிரியாவிடை அம்மன். அது யார் பிரியாவிடை அம்மன் அப்படின்னா, மீனாட்சி அம்மன் பட்டத்தரசி இல்லையா, மதுரையை ஆட்சி செய்ய வேண்டிய பொறுப்பும் குடிமக்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டிய கடமையும் இருக்குது.
எந்நேரமும் குடிமக்களை பார்த்துக்கிட்டே இருந்தா வீட்டுக்காரரை யாரு பார்த்துக்கிறது? அதனால அம்பாள் என்ன பண்ணாலாம், தன்னுடைய சக்தியிலிருந்து இன்னொரு சக்தியை தோற்றுவித்து பிரியாவிடை அம்மனாக, இவங்க எப்பவுமே உங்களை விட்டு பிரிய மாட்டாங்க, பக்கத்திலேயே இருப்பாங்க என்று மீனாட்சி அம்மன் தன்னுடைய சக்தியையே பிரியாவிடை அம்மனாக கொடுத்திருக்கிறாள். அவங்க தான் நீங்கள் தேர் திருவிழாவிலும் சரி, ஒவ்வொரு நாளும் வாகனத்தில் சுவாமியும் அம்பாளும் எழுந்தருளும் போது மீனாட்சி அம்மன் தனியாக தான் வருவாங்க, சுவாமி பிரியாவிடை அம்பாளோடு வருவார். அப்படி சிவபெருமான் கூடவே இருக்கக்கூடிய அந்த அம்பாளுக்கு பிரியாவிடை அம்மன்னு பேர். இதுதான் சித்திரை திருவிழா. வழக்கமாக சித்திரை திருவிழாவில் அதுலேயும் முக்கியமாக அழகர் ஆற்றுல இறங்குறார் இல்லையா, அன்றைக்கு ஒவ்வொரு வருஷமும் அதை நேர்முக வர்ணனை செய்கிற பெரும் பாக்கியம் எனக்கு. பல வருடங்களாக மீனாட்சி திருக்கல்யாணத்தையும் அழகர் ஆற்றில் எழுந்தருளுகிற அந்த வைபவத்தையும் நேர்முக வர்ணனை செய்கிற பெரிய பாக்கியம் எனக்கு. போன வருஷம் நான் நேர்முக வர்ணனை செஞ்சுட்டு இருக்கும்போது சொன்னாங்க, கூட்டம் 10 லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னு. அழகர் ஆற்றுல இறங்குறத பார்க்குறதுக்கு 10 லட்சத்துக்கு மேலே மக்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள் சொன்னாங்க. அவ்வளவு சிறப்புமிக்க திருவிழா மதுரை சித்திரை திருவிழா. அது ஒரு பண்பாட்டு திருவிழா. இந்த மீனாட்சி கல்யாணத்தின் போது நிறைய பெண்கள் மாங்கல்ய சரடு மாற்றுவாங்க. பொதுவாக நம்ம வருஷத்தில் சில நாட்கள் வச்சுருப்போம் மாங்கல்ய கயிறு மாற்றுறதுக்குன்னு. அப்படி மீனாட்சி திருக்கல்யாணத்தின் போது பெண்கள் கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும் தங்களுடைய மாங்கல்ய பாக்கியத்திற்காகவும் சரடு மாற்றிக்கொள்கிற அந்த ஒரு வைபவம் மிக முக்கியமானதாக நடக்கும். கள்ளழகரை பற்றி சொல்லணும். கள்ளழகருக்கு என்ன சிறப்பு தெரியுமா? இந்த சாமி எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு யாரும் சொல்ல முடியாது. அவர் எல்லோருக்கும் பொதுவானவர். கள்ளழகர் கள்ளர் வேடமிட்டு வருவார். அந்த ஈட்டி வச்சிருப்பார், களரி வச்சிருப்பார், கள்ளர் வேடத்தில் தான் வருவார். அவர் சாமி எல்லோருக்கும் பொதுவானவர். நம்முடைய திருமூலர் சொல்றார், கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நம்முடைய திருமந்திரம் சொல்கிறது. கள்ளர் வேஷத்தில் வருவார். பொதுவாக நீங்கள் தெய்வத்துக்கு நிவேதனம் வைக்கணும் அப்படின்னா மடப்பள்ளியில் சமைக்கிறதான் வைப்பாங்க இல்லையா? ஆனால் அழகருக்கு அப்படியெல்லாம் எந்த பாகுபாடும் கிடையாது. நீ மடப்பள்ளியில் சமைச்சு எடுத்துட்டு வா, அதை மட்டும்தான் நான் நிவேதனமாக ஏற்றுக்குவேன்ற தெய்வம் இல்லை அவர். நாம் மண்டகப்படி வச்சு நம்ம கொடுக்குற அனைத்து நிவேதனங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வம். அழகர் மலையிலேருந்து கிளம்பி அவர் வர்ற வழியெல்லாம் மண்டகப்படி பார்ப்பார். கிட்டத்தட்ட ஒரு 500 மண்டகப்படி வரை, திரும்பி போகும்போதும் ஒரு 500 மண்டகப்படி, 1000 மண்டகப்படி. யாரு வேணாலும் தெய்வமே எங்களுடைய மண்டகப்படிக்கு நீ வா அப்படின்னு கூப்பிட்டா அங்கே எழுந்தருளி அவர்கள் கொடுக்கக்கூடிய பொருட்களை வாங்கி கொள்ளக்கூடிய தெய்வம் கள்ளழகர். இவங்களுக்கு மட்டும்தான் சாமி சொந்தம், நம்மலாம் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீ உன் மண்டபப்படி வச்சிருக்கியா, நான் வரேன், நீ என்ன கொடுக்குறியோ வாங்கிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தெய்வம். கடவுள் யாரிடத்திலும் வேறுபாடு பார்ப்பதில்லை என்று நமக்கு இந்த காலத்திலும் சொல்கிற தெய்வம் கள்ளழகர். அதுதான் அவருடைய சிறப்பு. சொக்கநாதருக்கும் மீனாட்சிக்கும் இப்போ திருமணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. விருந்து நடக்குது. அந்த விருந்து சமைக்கிறதுக்கான பாத்திரங்களே தங்கத்தில் இருந்ததான். இப்போ விருந்து நடக்குது, 2 பேர் மட்டும் சாப்பிடாமல் இருக்கிறாங்க. யார் அந்த 2 பேர் அப்படின்னா பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும். சிவபெருமான் கேட்குறார், நீங்கள் போய் சாப்பிட்லையா? அவங்க 2 பேரும் சொன்னாங்க, சுவாமி நாங்கள் எப்போவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களுடைய திரு நடனத்தை பார்த்த பிறகு தானே சாப்பிடுவோம். உடனே மனக்கோலத்தில் இருந்த சிவபெருமான், சரி இருங்க நான் ஆடுறேன் அப்படின்னு ஆடுறாராம். இன்றைக்கி தான் கல்யாண மேடையில் மாப்பிள்ளை நடனம் ஆடுறதெல்லாம் நம்ம ட்ரெண்டிங்னு வச்சுருக்கிறோம். ஆனால் சிவபெருமானே மீனாட்சி திருக்கல்யாணம் அன்னைக்கு மனக்கோலத்தில் மாப்பிள்ளை கோலத்தில் இருக்கும்போதே பதஞ்சலிக்காகவும் வியாக்கிரபாதருக்காகவும் நடனம் ஆடினாராம். அவர் எப்படி ஆடினார் அப்படின்றத இந்த பாட்டு சொல்லுது பாருங்க. குமுதப்பதி வகிர அமுது சிந்த சிந்த சரண பரிபுர சுருதி கொஞ்ச கொஞ்ச குடில சடை பௌரி கொடுதொங்க பங்கில் கொடியாட குலதடினி அசைய இசை பொங்க பொங்க கலல் அதிர டெகுடகுட டெங்க டெங்க தொகுகு தொகுகு தொங்க தொங்க தொகுதிதோ திமித்தம் திமித்தம் என முழவு ஒளி முழங்க செம்கை தமருகம் அது அதிர் சதியோடு அன்பர்க்கு இன்பத்திரம் உதவும் பரதகுருன் பாடினார் நம்முடைய அருணகிரியார். இந்த பாட்டில் சிவபெருமான் எப்படி நடனம் ஆடினார்னு சொன்னவர் அந்த இசை கருவிகள் எப்படி சத்தம் எழுப்பினன்னு சொல்கிறார் இந்த பாட்டில். வழக்கமாக நாம் என்ன சொல்லுவோம், இசைக்கருவிகள் வாசிக்கப்பட்டனன்னு சொல்லுவோம். ஆனால் அவர் சொல்கிறாரு எப்படி சத்தம் வந்துச்சு தெரியுமா? டெகுடகுட டெங்க டெங்க தொகுகு தொகுகு தொங்க தொங்க இப்படி சத்தம் வந்துச்சான்.
ஒரு இசை கருவியிலிருந்து வரக்கூடிய சத்தத்தை கூட அருணகிரியார் இந்த பாட்டிலே பதிவு செய்திருக்கிறார். மாப்பிள்ளை கோலத்தில் இருந்த சிவபெருமான் வியாக்கிரபாதரும் பதஞ்சலியும் சாப்பிட வேண்டும் என்பதற்காக மாப்பிள்ளை கோலத்திலேயே நடனமாடி காட்டினாராம். மிகவும் சிறப்புக்குரிய மதுரை சித்திரை திருவிழாவினுடைய சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பொதுவாக மக்கள்கிட்ட என்னென்ன கேள்விகள் இருக்குமோ அதுக்கெல்லாம் நான் முடிஞ்ச வரைக்கும் விளக்கம் சொன்னேன். வாய்ப்பு கிடைக்கும் போது மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ. டாடா பிரவேஷ் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள், இது மட்டும் போதும். ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் இந்தியன் ஸ்டீல் ட்ரேடிங் கார்ப்பரேஷன், மதுரை. வெள்ளையின் உன்னதம், வெண்மையின் கலை வடிவம். சில்வர் பேலஸ், மதுரை, திருமங்கலம், மேலூர், ராஜபாளையம் மற்றும் தொண்டி. ஏஎஸ்ஆர் தங்க மாளிகை, தூய்மையான தங்கத்தின் துல்லியமான அடையாளம். கான்சாமேட்டு தெரியதில் தெற்கு மாசி வீதி, மதுரை. தேவதாஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், எக்ஸ்பர்ட்ஸ் இன் எமர்ஜென்சி கேர், புதூர், மதுரை. ஜேம்ஸ் அண்ட் கோவின் ஏசி திருவிழா. ஏசியின் இஎம்ஐ வெறும் ரூபாய் 995 முதல். ஜேம்ஸ் அண்ட் கோ.